நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ரேபிட்டா ட்ரிப்ளிகேனி பிரியாணிக்கான ஒரு ஹப்பான ஏரியா. சமையல்காரங்களாம் வந்து அங்கேருந்து தான் உருவாக்குனாங்க. சென்னையோட டாப் மாஸ்டர் வந்து அங்கே சமைச்சிருக்காரு, சென்னையோட லோக்கல் மாஸ்டர் வந்து சமைச்சிருக்காரு. பிளேட்டு துவைச்ச ஹோட்டலில் போயிட்டு கார்பேஜ் எடுத்தேன். அதெல்லாம் நான் வீட்டில் அங்கே அம்மாவுக்கு அப்பப்போ ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அம்மா என்னம்மா நான்லாம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்ட ஆள் இப்போ நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னம்மா என்னம்மா சொல்லிட்டு, சரி இதெல்லாம் ஒரு இதுதான்ப்பா, இது ஒரு அனுபவம். திரும்பி நடுவில் வந்தாச்சு கோவிட் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் ரொம்ப அது. ஆனால் எனக்கு கோவிட் வந்து இட் வாஸ் லைக் மை லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் சொல்வேன். யாரும் எப்படி சொல்லி 100% கோவிட்ல தான் வந்து நான் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எப்படி சார்? நார்மல் டைமில் விட நான் அவ்வளோ சம்பாதிக்கல. அந்த 3 மாதம் வீட்டில் ரெண்டு பயங்கரமாக சம்பாதிச்சேன். அவ்வளோ சம்பாதிச்சேன். ஒரு நாளுக்கு ஆன் ஆவரேஜ் ஒரு 30,000-40,000 சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹவரில் அதுவும் அந்த ஃபங்க்ஷன் போய் நல்லா பண்ணிட்டு வந்துடுவேன். நல்லா பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப பயங்கரமாக ஹிட்டு, எல்லாம் 1000 பேர் வந்து சாப்பிட்டு நல்லா இருப்பான். ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பான், அவன் யாரும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, அவன் அந்த ஃபங்க்ஷனோட வந்திருக்க மாட்டான். அவன் அடிப்பான் கமெண்ட், நான் பார்ப்பேன் பண்ணாச்சு இவன் பிரியாணிலாம் மொக்கையான பிரியாணி வேஸ்ட்டு சொல்லிட்டு. அவன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 0 ஃபாலோவர் இருப்பான், 0 போஸ்ட் இருக்கும், எதுவுமே இருக்கும். என்ன நம்ம இன்ஸ்டாகிராமு என்ன யூடியூப்பில் போட்டாலும் மக்கள் அதை வந்து சாப்பிட்டா நல்லா தானே போடுவாங்க. செலிபிரிட்டிஸ்லாம் கூட நிறைய பேர் உங்ககிட்ட ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. ரீசெண்டாக நம்ம யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட் இருந்தது, அதுக்கு நாங்கள் தான் ஃபுட்டு இது பண்ணோம். ப்ளஸ் நம்ம சப்ரீசன் சார் வீட்டுக்கெலாம் நம்ம சாப்பாடு போயிருக்கு, ஸ்டாலினோட இது அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கு. ஸோ நான் ரொம்ப வந்து அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன். ஏன் நம்ம எதுக்கு அது போட்டு அது ஒரு பில்டப்பாக காமிச்சிக்கின்னு. ஜாரா கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிஷ்ஷஸ் மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுனா என்னவாக? ஃபஸ்ட்டு பிரியாணி, எங்களோட மட்டன் பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து அந்த 65 கான்செப்டே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஹைதராபாத் தம் தந்தூரி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. எல்லா கல்யாணத்தில் இப்போ எல்லாம் லைக் பண்ணி வர்றது அந்த தம் தந்தூரிக்காக தான். 3வது வந்து நான். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்காரு. ரொம்ப வைரலான ஒரு பர்சனாலிட்டி கூட சொல்லலாம். இன்ஸ்டாவில் தொடர்ந்தாலே நமக்கு வந்து எந்த நேரத்தில் பார்த்தாலும் பசிக்கக்கூடிய ஒரு பேஜாக இருக்கும் ஜாரா கேட்டரிங். நிறைய பேர் பார்த்து ஆசைப்பட்ட ஒரு பிரியாணி, அந்த பிரியாணி வந்து உருவாக்குன ஜாரா கேட்டரிங்குடைய சையத் சுஹேல் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜேர்னியை பற்றி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ஃபஸ்ட்டு கூப்பிட்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம். எஸ் சார், ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ வைரலாக இருந்ததுக்கு பிரியாணி, அதுவும் இல்லாமல் எல்லாருடைய டேஸ்ட்டையும் ஈடுகட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால இந்த பிரியாணியோட ஜேர்னியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாரா கேட்டரிங் உருவான விதம் எப்படி? ஜாரா பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக் உருவாக்குனது கதை. ஜாரான்றது என்னோட டாட்டர் பேர். ஷி இஸ் 11 years ஓல்டு. ஸோ எல்லா ஃபீல்ட்லேருந்து வந்தவன்னா, லெதர் ஃபீல்டு, ஸ்டேஷ்னரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படும் போது எல்லாம். ஆமாம், பிஸ்னஸ் பிளட். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10th ஃபெயில் தான். ஆமாம், டு பி ஃப்ரேங்க். ஏன்னா ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அந்த டைமில் படிக்க முடியல. ஸோ அந்த ஒரு 13 வயசு 14 வயசுல வந்து நான் வேலைக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை. ஹோட்டலில் வந்து நான் 5 star ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்ருக்கோம். எங்கள் தாத்தா பீரியடில், எங்கள் பீரியடில். ஹோட்டலில் போனோடனே எனக்கு வேலை வந்து ஹோட்டலில் இருந்தது. என்னடா இது வெளியூர் வந்து வந்திருக்கோம், சவுதி. அந்த டைம்லாம் வந்து இது எப்படி சொல்லிட்டு பிளேட்டு துவைச்ச ஹோட்டலில் போயிட்டு கார்பேஜ் எடுத்தேன். அதெல்லாம் நான் வீட்டில் அங்கே அம்மாவுக்கு அப்பப்போ ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அம்மா என்னம்மா நான்லாம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்ட ஆள் இப்போ நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னம்மா என்னம்மா சொல்லிட்டு, சரி இதெல்லாம் ஒரு இதுதான்ப்பா, இது ஒரு அனுபவம் சொல்லிட்டு எதுவுமே பெருசாக எடுத்துக்காத. ஆனால் சம்பளம் நல்லா இருந்தது. அந்த சம்பளம் வந்து அந்த டைமில் வந்து 30,000-40,000 ரூபாய் இந்தியன் மணி. ஒரு எப்போ ஒரு 15 years பேக். ஸோ 30,000-40,000 இருந்தது. சரி எனக்கு நான் சொல்லுமா, காசு வேண்டாம்மா, எனக்கு நிம்மதி தான் வேணும், எனக்கு பிடிக்காத வேலை நீ பண்ண சொன்னா நீ எப்படிமா பண்ண முடியும் சொல்லிட்டு அதோட எங்கள் அம்மாக்காக இருந்துட்டு அது ஒரு இங்கே ஒரு கடன் மாதிரி இருந்தது, ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக அங்கே போயிட்டு சரி கொஞ்சம் போனால் சீக்கிரம் ஒரு வருஷத்தில் கடன் அடிச்சிடலாம் சொல்லிட்டு எப்போ அந்த கடன் அடிச்சனோ நெக்ஸ்ட் டே நான் ஃப்ளைட் போட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எங்கள் பாஸ்போர்ட் அவங்ககிட்ட இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு அந்த அனுபவம் தான் வந்து எனக்கு ஒரு ஹோட்டல் ஃபீல்டாக எனக்கு மாறி இருக்கு. நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ரேபிட்டா ட்ரிப்ளிகேனி பிரியாணிக்கான ஒரு ஹப்பான ஏரியா. மெயின் அந்த சமையல்காரங்களாம் வந்து அங்கேருந்து தான் உருவாக்குனாங்க. இந்த ஏரியாவில் இருக்காங்க, அப்புறம் ராயபுரத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்காங்க. இப்போ நான் இருந்த சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருந்தது, பிரியாணி குடன்னு. அது வந்து யாருன்னா வந்து சமைக்கலாம். சென்னையோட டாப் மாஸ்டர் வந்து அங்கே சமைச்சிருக்காரு, சென்னையோட லோக்கல் மாஸ்டர் வந்து சமைச்சிருக்காரு. நம்ம சந்திலேருந்து ஜஸ்ட் ஒரு 4-10 பில்டிங் தள்ளி அப்படியே பிளைண்டாக வந்து ஒரு நாள் அப்படியே அங்கே போனேன். போயிட்டு இந்த மாதிரி பிரியாணிலாம் சமைச்சு கொடுத்தா நீங்கள் பண்ணால் கொடுப்போம்ப்பா, நீங்கள் பொருளாக வாங்கி கொடுத்தா நாங்கள் சமைச்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு அதில் போயிட்டு ஃபஸ்ட் இயர் ரம்ஜான். அப்போ தான் என் பொண்ணு பிறந்து 3 மாதத்தில் வந்து ரம்ஜான். ஜாரா கிச்சன் சொல்லிட்டு ஸ்டிக்கரை போட்டு வாட்ஸ்அப்பில் வந்து, அப்புறம் வாட்ஸ்அப் தான் வந்திருக்கு அந்த டைமில் 2014 வந்து வாட்ஸ்அப் தான் அப்போ தான் வந்திருக்கு. அவ்வளோ அளவுக்கு வந்து பெருசாக ஆகலை.
நான் என்ன பண்ணேன், ஒரு டிடிபி சென்டரில் போயிட்டு ஜாரா கிச்சன் ப்ரீ புக் ஆர்டர்ஸ் டேக்கன் ஃபார் திஸ் ரம்ஜான் மட்டன் பிரியாணி. அந்த டைமில் மட்டன் பிரியாணி ரேட்டு வந்து 1400 தான். ஏன்னா மட்டன் விலை அப்போ வந்து 320 தான் இருந்தது. இன்றைக்கி வந்து மட்டன் 800 கிடைக்குது. ஸோ போட்டு மட்டன் பிரியாணி 1400, சிக்கன் பிரியாணி 900 சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கெட் பிரியாணி மாதிரி நான் கொடுக்குறோம். எவ்வளோ பேர் சாப்பிடலாம்? 1 கிலோ பக்கெட், அது 1 கிலோவில் 6 பேர் சாப்பிடலாம், 6லேருந்து 7 பேர். அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ப்ரீ புக் ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுங்க, நான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம் சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் இயர் ஆரம்பித்தது தான். அது கொடுத்து ஒரு 50 கிலோ ஆர்டர் வந்தது. 50 kgs வந்து ப்ரீ புக் வந்தது ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் அந்த இப்போ ரம்ஜான் வேலை எடுத்துட்டேன்னா அவங்க வந்து 1000 கணக்கில் வேலை எடுத்துருக்குறாங்க அந்த சமையல்காரங்களாம். எனக்கு 10 மணிக்கு கொடுக்குற சாப்பாடு 2-3 மணி தான் கொடுத்தாங்க சாப்பாடு. ஏன்னா நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு வேலை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அவங்க ரெகுலராக பண்ணுற ஆளுங்களா அவங்களாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் 1 மணிக்கு தான் அந்த சட்டி எடுத்து மேலே நெருப்பில் வச்சாங்க. அது வரத்துக்கு 3 மணி ஆயிடுச்சு. எனக்கு 12 மணிலேருந்து ஃபோன், சாப்பாடே போகிறோம். ஒரு 1/2 ஹவருங்க, ஒரு 1 ஹவருங்க சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் ட்ராக் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். 3 மணிக்கு சாப்பாடு இறங்கி அதை பேக் பண்ணி ப்ளஸ் அது இல்லாமல் நான் சொல்லிட்டு டெலிவரி நாங்கள் கொடுக்குறத சொல்லிட்டோம். எவனும் வரல. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் ஆட்டோ வச்சு ஒரு 2 பேரை விட்டு போய் சாப்பிட 4:30-5 மணிக்கு வந்துச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பேட் ஆயிடுச்சு. எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. என்னப்பா நம்ம வந்து உனக்காக வெயிட் பண்ணி 5 மணிக்கு சாப்பிட்ணுமா, அதுவும் சாப்பாடு சரியில்லை. ஏன்னா அவ்வளோ அர்ஜென்ட்டில் பண்ணால் எனக்கே தெரிஞ்சிச்சு அது குவாலிட்டி சரியில்லை. ஓகே, அந்த ஃபஸ்ட் இயர் பண்ணிட்டோமா, அடுத்த 1 வருஷம் திரும்பி சும்மா தான் இருந்தேன். ஒரு வேலையும் இல்லை. ஆமாம், யார் கொடுப்பாங்க? அது 50 பேர் வீட்டு தான் சாப்பாடு போயிருக்கு. 50 பேருன்றதே ஒரு பெரிய ட்ரஸ்ட், அது வந்து நான் பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட் இயர் என்னோட. ஸோ அந்த 50 பேர் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தேன்னா அவங்க ஒரு 50 பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இவர்கிட்ட பிரியாணி வாங்கணும் ரம்ஜானுக்கு, நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுங்கன்னா அவங்க சொல்லிட்டு ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாரும் ரெக்கமெண்டே பண்ணலையே நம்மளுக்கு, எல்லாம் பேர் கெட்டு போயிடுச்சு. ஸோ அந்த அடுத்த 1 வருஷத்துக்கு திருப்பி போஸ்டரை போட்டு சண்டேலாம் சொல்லுங்கள் பக்கெட் பண்ணி தரோம், வீட்டுக்கு வேணால் சொல்லுங்கள் 5 கிலோ ஃபங்க்ஷன், எந்த ஆர்டரும் இல்லை. 1 வருஷம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். செகண்ட் ரம்ஜானுக்கு அந்த 50 கிலோ பண்ணது 100 கிலோ மாறிச்சு. 50ன்றது அப்படியே டபுள் 100 ஆயிடுச்சு. 2016 எல்லாமே நியூ கஸ்டமர்ஸ், எல்லாம் நியூ கஸ்டமர்ஸ் தான். திரும்பி அதே வாட்ஸ்அப் தான். மசூதியில் போய் நின்று வெள்ளிக்கிழமையில் போய் நானே பிட் நோட்டீஸ் கொடுத்தேன். நம்ம ஏரியாவில் சுற்றி ஒரு 10 மசூதி இருக்கும். ஒரு மசூதியில் வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 1 மணி, 1:15, 1:30, 1:45, 2 மணி. இங்கே போயிட்டு ஒரு 50 நோட்டீஸ் கொடுக்குறது. 1 மணி முடிஞ்சோடனே இன்னொரு மசூதி 1:15 பைக்கில் நான் என் தம்பி 2 பேர் தான். ஸோ 2 பேர் இருந்து போயிட்டு பிட் நோட்டீஸ்லாம் கொடுக்குறது. கொடுத்து அந்த 100 கிலோ ஆர்டர் வந்து செகண்ட் ரம்ஜான் கேட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், தெளிவான மாஸ்டர் போய் ஒன்று பிடிச்சேன். அவர் டாப்பு. அவர்கிட்ட 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டு, அண்ணா இந்த மாதிரி இருக்குண்ணே, இது மாதிரி பண்ணோன்னே நீங்கள் சாப்பாடு எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க? தம்பி நான் சாப்பாடு 8 மணிக்கெலாம் கொடுத்துருவேன்னு சொன்னேன். அண்ணா கரெக்டாக சொல்லுங்கள். 100% கொடுக்குறேன்னு சொன்னார். கரெக்டாக ஒரு அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி 8-8:30 மணிக்கு சாப்பாடு கீழே இறக்குனாரு. 10 மணிக்கு நாங்கள் பேக் பண்ண ஆரம்பித்தோம். ஹாஃப் அன் ஹவரில் பேக்கிங் பண்ணிட்டு 12:30 மணிக்கெலாம் வீட்டில் சாப்பாடு இருந்தது. சாப்பாடு சாப்பிட்டவங்க எல்லாம் பயங்கர சாட்டிஸ்ஃபைட். சூப்பராக இருக்குது. ரம்ஜானில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% பேர் வந்து சாப்பாடு சொதப்பிடுவாங்க. ஏன்னா வந்து எல்லாம் ஹியூஜ் ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. ஒரு கேட்ரிங் ஆளுங்க, பிரியாணி கடை ஆளுங்க 1000 கிலோ 2000 கிலோ அந்த மாதிரி எடுக்கும்போது அது கன்சிஸ்டன்ட் பண்ண முடியாது. என்னாச்சும் மேலே கீழே ஆகும். ஆனால் நீ கரெக்டாக ரம்ஜானில் சாப்பிட அவ்வளோ நல்லா கொடுத்துருக்கேப்பா சொல்லிட்டு அந்த 100 பேர் ட்ரஸ்ட் பண்ணி நம்ம ஆர்டர் கொடுத்தாங்க. அது ஃபுல்லாக பயங்கர சக்ஸஸ் ஆனப்புறம் அதுலேருந்து அவங்க ஒரு 100 பேருக்கு நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டுக்கு 5 கிலோ செஞ்சு கொடுங்க, 10 கிலோ செஞ்சு கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த வருஷம் ஒரு இதுவுமே பண்ணாத ஒரு வருஷம் இந்த வருஷம் வந்து ஒரு 50 ஆர்டர் தனியாக ஏற்றேன். சண்டேஸில் ஒரு 10 கிலோ சட்டி, 5 கிலோ சட்டி அவங்க வீட்டுக்கு. அதான் சம்திங் இஸ் நத்திங் பெட்டர் அது மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரியாக வரல எனக்கு. பரவாயில்லப்பா, ஒரு 50 வேலை எங்களுக்கு வந்தது. மாதத்தில் ஒரு 2 வேலை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா வந்து போன வருஷம் வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்தேன். பொண்டாட்டி சம்பாதிச்சிருந்தாங்க, அவங்க காசு தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு அது வெக்கம் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறேன்னா அவங்க மூலியமாக தான் இருக்கிறேன். எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸும் அந்த துவா அந்த 2 பேர் இருக்கிறனால தான் நம்மளும் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்த 100 கஸ்டமராக மாறினாங்க பாருங்கள். அப்படியே செயின் போய் 2018க்கு 200 கிலோ பண்ணேன். ரம்ஜானுக்கு 100 அப்படியே 200. அது வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் வரும். நீங்கள் ஜாரா கேட்டர்ஸ் பண்ணிங்கன்னா நான் ஒரு விளாகரை கூப்பிட்டு போட வைப்பேன். அது ஏன் போட வைப்பேன்னா அது வந்து பதிவாக இருக்கணும். சும்மா பண்ணால் சொல்லிட்டு பேர் ஏன்னா நம்ம இருக்கலாம் மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு யூடியூபரை கூப்பிட்டு இந்த வருஷம் அவர் போட்டிருப்பார், அடுத்த வருஷம் இன்னொரு யூடியூபர் போட்டிருப்பார். ஸோ அந்த இயரோட வந்துடுமா, ரம்ஜான் சொல்லிட்டு வந்துடுமா, அதில் ப்ரூஃபாக இருக்கும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கூப்பிட்டு என்னால் முடிஞ்சது 200 kgs. 2019 அப்டேட் 300 கிலோ. ஸோ ஒரு கிலோ வந்து 50, 100, 200, 300 சொல்லிட்டு அடித்தேன். திரும்பி நடுவில் வந்தாச்சு, கோவிட் ஆயிடுச்சு.
ஓகே. அது எல்லாருக்கும் ரொம்ப அது. ஆனால் எனக்கு கோவிட் வந்து இட் வாஸ் லைக் மை லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தான் சொல்வேன். யாருமே இப்படி சொல்லி 100%. கோவிடில் தான் வந்து நான் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எப்படி சார்? நான் தான் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சா. ஸோ 2019ஓட 300 கிலோட ஸ்டாப் பண்ணிட்டோம். 2020 கோவிட் கரெக்டாக ரம்ஜான் நோம்பு டைமில் தான் ஆரம்பிக்குது. நோம்பு டைம் தான் ஆரம்பிக்குது. மார்ச் 24 என்னோட பர்த்டே. ஓகே. மார்ச் 23 லாக்டவுன். மார்ச் 26 ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங். ஸ்கூலில் எல்லாம் லீவு, பசங்க எல்லாம் லீவு. சரி, நோம்பு டைம் வேறு, எல்லாம் வீட்டில் இருப்பாங்க எல்லாம். நான் என்ன பண்ணேன், அந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் சொல்லிட்டு கிடைக்கும். அந்த சமோசா, சிக்கன் நகெட்ஸு, ரோலு சொல்லிட்டு எல்லாம் வீட்டிலேருந்து வெளில வர முடியாது. போனாங்கன்னா என்னாச்சு ப்ராப்ளமோ இதாகும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்விக்கி ஒரு ஜொமேட்டோவில் சேர்ந்துட்டேன். ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் சேர்ந்துட்டு அந்த டிஷர்ட் கொடுப்பாங்க. ஜொமேட்டோக்கும் வேலை பார்த்தேன். ஜொமேட்டோக்கு வேலை பார்த்துட்டு அந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் 1 ஹவரில் போயிட்டு இந்த சமோசா இதெல்லாம் போய் எல்லா வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு வருவேன். பயங்கரமாக வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக போயிடுச்சு அந்த டைம். அந்த 1 ஹவர் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன்னே, நார்மல் டைமில் கூட நான் அவ்வளோ சம்பாதிக்கல. அந்த 3 மாதம் வீட்டில் டைம் பயங்கரமாக சம்பாரிச்சேன். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? ஒரு நாளுக்கு ஆன் ஆவரேஜ் ஒரு 30,000-40,000 சம்பாதிச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 1 ஹவரில். அதுவும் 1 ஹவர்லையா? பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. 30,000 to 40,000 வந்து எல்லாம் வந்து ஒரு ஆளும் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் பொருள் வாங்குவாங்க. நான் ஃப்ரைலாம் பண்ணி கொடுக்க தேவையில்ல. அவங்க வீட்டில் அவங்க ஃப்ரை பண்ணிப்பாங்க. வெறும் அந்த பாக்கெட்டாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாம இல்லை, அது கிடைக்குது. ஓகே. அதுக்குன்னு ஒரு கடை இருக்குது. இப்போ அந்த கடைலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவங்க ஏற்கனவே அந்த டைமில் ஃபேமஸ் தான். அந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ்க்காக ஃபேமஸ்ஸு. இப்போ இன்னும் அந்த கோவிட் அப்புறமா அந்த கடை இன்னும் இதாகிடுச்சு. இப்போது சந்துக்காக ஃப்ரோசன் ஃபுட் வந்துச்சு. ஸோ அந்த கோவிடில் இதானதான் அந்த 3 மாதம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, என்னடா இது, நம்ம இப்போ தான் உருவாகிட்டு வந்திருந்தோம், சடனாக இந்த மாதிரி ஆயிடுச்சே, இப்போ திரும்பி இப்போ எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்காரதோட சரி ஜொமேட்டோவும் ஓட்டினேன். 3 மாதமாக நான் வைக்கப்படல. நான் சொந்தமாக தான் சம்பாதிக்கிறேன். அந்த டைம் அது ரிஸ்க் தானே நமக்கு, இந்த கோவிட் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நான் வந்து இப்போது ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் ஓப்பனில் தானே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 2 மாதத்தில் போயிட்டு போகிறோம். நான் அப்போ தான் என் கம்பெனி பேர் சொல்லி தனியாக ஒரு ஜிஎஸ்டி சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஒரு ஆஃபீஸை பிடிச்சேன். சந்தைக்கு ஒரு 8,000 ரூபாய் ஆஃபீஸு, 100 ஸ்கொயர் ஃபீட்டு. ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி கார்பரேஷனில் அப்புறம் பாஸ் கொடுத்தாங்க. ஃபுட்டுக்காக தனியாக ஒரு பாஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம் வரலாம் சொல்லிட்டு. ஒரு பட்டுன்னு ஜிஎஸ்டி அந்த கோவிட் டைமில் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபுட்டு கார்பரேஷன் ஃபுட்டு வாங்கி என் பைக்கில் ஃப்ரண்ட்டில் லேமினேட் பண்ணி போட்டேன். இந்த போலீஸ்காரன் போனாலும் நம்மளை பார்த்துருவான். ஓகே, ஃபுட்டு பின்னாடி பேக் எங்கிட்ட இருக்கும், ஃபுட் இருக்கும். ஸோ அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த 3-4 மந்த்ஸ் வந்து அதிலே வந்து டெலிவரி பண்ணிட்டேன். நோ பிரியாணி, நத்திங். ஆரம்பிச்சது பிரியாணி. ஆனால் எனக்கு வந்து என் லைஃப் சேஞ்ச் பண்ணது இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான். இது வச்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணி அந்த ரம்ஜானு, அதுக்கப்புறம் கறி மீட்டும் வந்து ஒரு 10 நாள் கடையில் லீவ் விட்டாங்க கோவிட் டைமில். ரொம்ப நோட் பண்ணி தான் கறியோ இல்லை டெலிவரி இல்லை சொல்லிட்டு திரும்பி நான் என்ன பண்ணேன், ஆட்டு தொட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து ப்ரீ புக் மாதிரி ஆர்டர் எடுத்துப்பேன். ப்ரீ புக் உங்களுக்கு வேணுமா 1 கிலோ கறி சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் டெலிவரி பண்ணுறதோ, அந்த ஃபுட்டு லைசன்ஸ் வச்சுட்டு கார்பரேஷன் வச்சுன்னு 3 மாதம் பைக்லேயே வந்து மொத்தம் சென்னை சிட்டி ஒரு நாளுக்கு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் சுற்றினேன் கோவிட் டைமில். அதை சுற்றி அதில் சம்பாரிச்சு அதில் தான் வந்து எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, காசு வேணும்பா, அதுவும் நேர்மையாக சம்பாதிக்கணும், ஹலால் மூலியமாக யாரோ வாய் கொள்ளையடிச்சோ இது வாய் மாதிரிலாம் வேண்டாம், நல்லபடியாக சம்பாதிக்கணும் சொல்லிட்டு அப்படி சம்பாரிச்சு சரி நம்ம ஜாரா வந்து இன்னும் நல்லா பண்ணலாம் சொல்லிட்டு கோவிட் முடிஞ்சோடனே திரும்பி 2021 இன்னொரு கோவிட் வந்தது. அந்த டைம்லேயும் வந்து ஒரு கடை மதி போட்டோம். அண்ணா நகரில் போயிட்டு ஒரு கடை போட்டோம். அது வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் கடை போடுங்க, என்கிட்ட இடம்லாம் இருக்குது, நம்ம பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஏரியா வந்து ராங்காக சூஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஸ் ஏரியாவாக ஆயிடுச்சு, ரிச் ஏரியா. அவங்க வீட்டிலேருந்து வெளில வர மாட்டாங்க அண்ணா நகர் பொறுத்தவரை. அதனால் டெலிவரியை வந்து சப்போர்ட் அவ்வளோ கூட இல்லை. 3 மாதம் வந்து கடை பயங்கர லாஸ். நான் சம்பாரித்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன். 10 லட்ச ரூபா அப்படியே 3 மாதத்தில் 10 லட்ச ரூபா நான் கோட்டையை விட்டேன். நான் வந்து அப்படியே இப்படி ரைஸ் ஆகும் டக்குன்னு ஒரு டவுன். எதுக்கு சொல்கிறீங்க, பயங்கரம் லைஃபே வந்து திரும்பி என்னடா இது, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குதடா சொல்லிட்டு அதுதான் திரும்பி நான் ஒரு தப்பு பண்ணேன்னா, யாரோ என்னை கூப்பிட்டாங்க, நான் திரும்பி போனேன். நானாக சொந்தமாக பண்ணேன்னா அது சக்ஸஸ் ஆகுது. நீங்கள் வாங்க என் கூட வேலை பாருங்கள், நீங்கள் வாங்க இது பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி அங்கங்கே போயிட்டு தான் வந்து நான் லாக் ஆகிட்டு திரும்பி அதுக்கப்புறம் நான் ஒரு சீரியஸாக ஒரு சபதம் எடுத்துட்டேன். என்ன எடுத்தேன்னா, என் பொண்டாட்டி
வாங்க நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், உங்கள் ஐடியா கொடுத்தேன்னா வேண்டாம், பொண்டாட்டி பேச்சு சொன்னாலும் நான் கேட்கக்கூடாது சொல்லிட்டு என் மூலையில் என்ன வருது அதை வச்சு பண்ணால் தான் நான் வந்து சக்ஸஸ் ஆகும் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அங்கே ஸ்டாப் பண்ணி திரும்பி ஒரு 3 மாதம் பிரேக், டோட்டல் பிரேக். 2021 அந்த கோவிடு முடிஞ்சு அந்த கடை க்ளோஸ் ஆனோடனே ஒரு 3 months ஃபோன் எடுக்கல, யார்தும் சுவிட்ச் ஆஃபு, வீட்டிலேருந்தே வெறும் 5 தடவை தொழுகணும், சாப்பிடணும், 5 தடவை தொழுகணும். பொண்ணு அப்போ ஒரு 1.5 வயசு கிட்ட ஆயிடுச்சு, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கின்னு 3 மாதம் வீட்டிலேருந்து வெளில வரவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷன் ஆகிட்டேன், ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். என்னடா இது நமக்கு எதுவுமே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம பிரியாணி இதை ஆரம்பிக்கலாம். திரும்பி கரெக்டான டைம் பிரியாணி ரம்ஜான் தான் வந்தது. ரம்ஜான் வந்தோடனே திரும்பி போஸ்டர் போடு, நம்ம எப்படி மறுபடியும் திரும்பி ஆரம்பித்தோமோ திரும்பி ஆரம்பித்து அந்த திரும்பி போஸ்டர் போட்டு அந்த வருஷமே 300 கிலோ ஏற்றேன். ஃபஸ்ட்டு ரம்ஜானே 300 kgs ஏற்றேன். அதோட வீடியோ கூட இருக்குது, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போடலாம். 300 கிலோ ஏற்றேன். அந்த டைம்லேருந்து 300 கிலோ அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு என்கேஜ்மெண்ட், பர்த்டே, அது இது ஒரு வருஷத்தில் 100-150 ஆர்டர். அப்படியே யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க அவங்களை கூப்பிட்றது, ஒரு ஈவெண்ட்டை கூப்பிட்டு அப்படியே வீடியோ போடுங்க, காமிங்க. ஏன்னா வந்து அப்போ தான் சோஷியல் மீடியா வந்து இதாகிட்டே இருந்தது, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம இப்போ எப்படி என்ன காமினா சொன்னால் அவங்கள வச்சு தான் நம்மளோட பொட்டன்ஷியல் காமிக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கூப்பிட்றது, அவங்க கேட்குற ஃபண்ட்ஸ் என்ன கொடுத்துட்டு அப்படியே போகிறது, அப்படியே அது கன்வெர்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து 2026 இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு 100 கல்யாணம், மாதத்துல ஒரு 5 கல்யாணம் வேலை பண்ணிடுறோம், ஒரு 10-15 பர்த்டே பார்ட்டி பண்ணிடுறோம். பண்ணிட்டு ஒரு ஜெர்னியாக வந்து இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் இருக்கிறது வந்து எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து என்ன நம்ம இன்ஸ்டாகிராமு என்ன யூடியூப்பில் போட்டாலும் மக்கள் அதை வந்து சாப்பிட்டா நல்லா இருந்தால் தானே போடுவாங்க, வேலை வரும். இப்போது உங்கள் ஃபங்க்ஷனே எனக்கு ஜாரா கேட்டஸ் ஃபேமஸாக இருக்குது, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து நீங்கள் கூப்பிட்டீங்க, நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்க, நல்லா இருந்தால் தான் நீங்களும் ஒரு 10 பேர்கிட்ட சொல்வீங்க. ஸோ நம்ம என்ன போட்டாலும் அது சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி வந்ததுன்னு சொன்னது இட் வாஸ் ஸோ நைஸ், இன்ஸ்பைரிங். ஏன்னா சக்ஸஸை தாண்டி என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணது இட் வாஸ் நைஸ். இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு ப்ரமோட் பண்ண அப்படின்றத வெளிப்படையாக. இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவங்க காமிக்கிறாங்க, இந்த இடத்துல இது இருக்கு நீங்கள் போங்க சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் போகணும், நீங்களும் வாங்க சாப்பிடணும் சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இப்போ அதுவும் நான் இன்ஃப்ளூயன்சஸ் எப்போ பீக்கில் இந்த பண்ணேன்னா 2024 ரம்ஜான் ஹைதராபாத் இஃப்தேரி மேலா சொல்லிட்டு ஒரு கண்டக்ட் பண்ணேன். நம்ம ரேபிட் எக்ஸ்பிரஸ் அவனி மால் இடத்துல ஒரு காலியான இடம் அது. அந்த இடத்துக்கு ஒரு ஷெட்டு போட்டு நம்ம ஹைதராபாத் சார்மினார் மாதிரி செட்டப் போட்டு ஹைதராபாத் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஹைதராபாத்தில் போயிட்டு மாஸ்டரை கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக ஹைதராபாத் ஐட்டம், அந்த ஹலீம், அந்த பத்திரக்காய் சொல்லிட்டு போடுவாங்க, மட்டன் கல் மேலே வச்சு போடுறதோ, ஹைதராபாத் பிரியாணி, அங்கே இருக்க ஸ்வீட்ஸு டெசர்ட்ஸு, ஒரு 15 ஐட்டம் வந்து என்ன பண்ணேன் ஹைதராபாத் டிஷ்ஷஸ்ன்னு போட்டேன். அது நான் வந்து என்ன பண்ணேன், சென்னையில் இருக்க டாப் இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு ஒரு 15 பேர் 20 பேர் வந்து ஒரே நாள் வந்து போட்டு வீடியோ போட்டு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. க்ரௌட் எப்படி வந்ததுன்னா நான் என் வாழ்க்கையில் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி க்ரௌட் வருமா சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு அந்த க்ரௌடு செட் ஆகாது. நான் வருவாங்க, ஒரு நாளுக்கு ஒரு 200-300 பேர் வருவாங்க, நம்ம ஒரு சரி ஒரு என்ன பண்ணோமே வியாபாரம் சொல்லிட்டு அந்த க்ரௌடோட இது பார்த்து நானே அசந்து போயிட்டேன். நானே ரொம்ப பேர் சொல்லிட்டேன், கூட்டமாக இருக்குது, தயவுசெய்து உள்ளே போகாதீங்க, காலியான அப்புறம் போங்க. ஏன்னா அவங்களும் வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற இது நல்லா ஃப்ரீயாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு திரும்பி அதெல்லாம் கேட்காம அவங்க நின்று சாப்பிட்டு தான் போனாங்க. ஏன்னா அங்கே வந்து என்ன நல்லா இருந்தது, ஃபுட்டு நல்லா இருந்தது. ஸோ இதில் ஒரு 10 பேர் 50 பேர் வர்றது, வீடியோ பிடிக்கிறது, இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது, இந்த மாதிரி இது இருக்குது, இவங்க ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க சொல்லிட்டு நீ வீடியோ பிடிச்சி போட்டவன் அங்கே வந்தல, அங்கே காசு கொடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கேட்டிருக்கணும், சார் நீங்கள் சாப்பிட்றீங்களே எப்படி நல்லா இருக்கா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கா, நீ கேட்டுருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரீங்க வீடியோ பிடிக்கிறீங்க, இது நல்லா இல்லை, இவங்க ஹைப் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணுவோம், யாருக்கும் இதுவுமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு இடத்துல பிஸ்னஸ் இருக்குது, க்ரௌட் வருதுன்னா ஃபுட்டு நல்லா இருக்குனால தான் வருது. வாரத்தில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் நம்ம தூக்கம் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு தெரியாது எங்களுக்கு, தூக்கமே போயிடும். ஏன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு மதியம் லஞ்சுனா நம்ம கிச்சன் வந்து ரேபிட்டால் இருக்குது. இப்போ சாப்பாடு வந்து சம்திங் இப்போ இந்த ஏரியா வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 கிலோமீட்டர். ஸோ 12 மணிக்கு எங்கள் ஃபங்க்ஷன் தான், 11 மணிக்கு சாப்பாடு எங்கள் கிளம்புனா தான் இங்கே ஒரு ஹவரில் வரத்துக்குன்றோம். ஸோ 11 மணிக்கு எங்களுக்கு கிளம்பணும்னா அவங்க நாங்கள் எப்போ ரெடி பண்ண யோசிச்சுக்கோங்க. சூடாக கொடுக்கணும், டைமிங்கும் வரணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்.
ஸோ அந்த சாட்டர்டே சண்டேலாம் வந்துச்சுன்னா நம்ம தூக்கம் ஈக்குவலாக நாங்கள் எல்லாம் டோட்டலாக மறந்துடும். அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நான் ஒண்டி இல்லை ஓவர் திஸ் ஃபீல்டு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் டைமிங் ரொம்ப கொஞ்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அந்த ஈவெண்ட் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் ஆனால் எல்லாம் டைமிங் ஆகிடும். எல்லாம் வீட்டுக்கு போன சொல்ல அவசரத்தில் இருப்பாங்க. காலைல எல்லாம் வந்து பட்னியாக வேறு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டியெல்லாம் ஃபோன் பண்ணி திட்டுறது அதெல்லாம் ரொம்ப நடக்கும். ஸோ டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்றும் நம்ம வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம பிடிக்காதவங்க வந்து யாருனாச்சும் அந்த ஃபங்க்ஷன் போய் நல்லா பண்ணிட்டு வந்துடுவேன். நல்லா பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப பயங்கரமாக ஹிட்டு எல்லாம் 1000 பேர் வந்து சாப்பிட்டு நல்லா இருப்பான். ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பான். அவன் யாரும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் அந்த ஃபங்க்ஷன் கூட வந்திருக்க மாட்டான். அவன் அடிப்பான் கமெண்ட். நான் பார்ப்பேன் பொண்ணாச்சு இவன் பிரியாணிலாம் மொக்கையான பிரியாணி வேஸ்ட்டு சொல்லிட்டு அவன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா 0 ஃபாலோவர் இருப்பான், 0 போஸ்ட் இருக்கும், எதுவுமே இருக்கும். யாருனாச்சும் நம்மளுக்கு பிடிக்காத வந்தால் அந்த வந்து அது தனியாக நான் ஓப்பனாக நீ வா ஓப்பனாக வந்து எங்கள் ஃப்ரெண்டில் சொல்லிட்டு போ. எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. இன்னொரு விஷயம் அதிகமாக என்னன்னா செலிபிரிட்டிஸ்லாம் கூட நிறைய பேர் உங்ககிட்ட ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. சில செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நம்மகிட்ட. யார் அப்படின்னு நான் காமிச்சிக்கிறது இல்லைம்மா ரொம்பலாம். நான் வந்து அவங்களும் வந்து ப்ரைவசி கேட்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு. ரீசெண்டாக நம்ம யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட் வந்தது. அதுக்கு நாங்கள் தான் ஃபுட்டு இது பண்ணோம். கின்னு மூலமாக நம்ம போயிட்டு அங்கே ஃபுட் ஸ்பான்சர் பண்ணி அவங்க ஃபேமிலி ஆளுங்களாம் சாப்பிட்டாங்க. ப்ளஸ் நம்ம சப்ரீசன் சார் வீட்டுக்கெலாம் நம்ம சாப்பாடு போயிருக்கு. ஸ்டாலினோட இது அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கு. ஸோ நான் ரொம்ப வந்து அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன். ஏன் நம்ம எதுக்கு அது போட்டு அது ஒரு பில்டப்பாக காமிச்சிக்கின்னு நான் இவருக்கு பண்ணேன் அவனுக்கு பண்ணேன் சொல்லிட்டு அது எதுக்கு. ஏன்னா அப்படியே நம்ம ஃபுட்டு தான் பேசணும். அவங்க சாப்பிட்டாங்களா பா ஜாரா கிட்ட நீ சொல்லுப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஃபோன் வரும். சண்டே அவனா அமுச்சு விட்றது. மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் டைகான்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஈவெண்ட் பண்ணுறது தான் நான் காமிப்பேன். நான் யார் எடுத்து போய் சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு நான் காமிக்க மாட்டேன். அது ஒரு மார்க்கெட்டிங்கோடு நினச்சிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு சாப்பாடு இவன் கொடுக்குறான் அது நம்ம காமிக்கிறான். இவங்களாம் இவங்கள்ட்ட வேலை கொடுக்குறாங்களே சரி நம்மளும் கொடுக்கலாம் சொல்லிட்டு அது மாதிரி இல்லை. நான் வந்து பண்ணுறது நான் என்ன ஈவெண்ட் போகிறேனோ அந்த ஈவெண்ட் வீடியோ தான் நான் போட்டு காமிக்கிறது. மாதத்தில் 20 நாள் ஈவெண்ட்ஸ் இருக்குது. நான் அவ்வளோ வீடியோலாம் போடுறதில்ல. சும்மா 4-5-10 வீடியோ மாதத்துக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டு அது மூலயமா வந்து எனக்கு ரொம்ப பேர் வந்து அன்பு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ வந்து ஃபங்க்ஷனு பத்திரிகை வைக்கும்போது எனக்கு ஆர்டர் கொடுக்கும்போது சார் நீங்கள் வருவீங்களா, நீங்கள் வரதுனால நீங்கள் இருக்கனால தான் நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் சொல்லிட்டு அதெல்லாம் நமக்கு சொல்லும். கேட்கும்போது சொந்தக்காரன் கூட வந்து வீட்டில் பத்திரிகை வச்சுட்டு வாப்பா சொல்லிட்டு சொல்ல மாட்டான். அவன் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டி வச்சுட்டு போயிடும். ஆனால் என் கஸ்டமர்ஸ் என் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்களே பத்திரிகை கொடுத்துட்டு நம்மளை வந்து கேட்குறாங்க ஒரு 2 கேள்வி. நீங்கள் வரணும் சார், நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து நின்று போகணும் சொல்லிட்டு நானும் மேக்ஸிமம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த ஈவெண்ட்ஸ் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுது. ஏன்னா நம்ம நம்பி அவங்க வேலை கொடுக்குறாங்க, நம்ம ஃபேஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அந்த டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதோட ரொம்ப எனக்கு ஒரு 3 months பிஃபோர் ஒரு கஸ்டமர் அப்படி தான் அவங்க பொண்ணு பர்த்டே ஒரு 300 பேர் இருக்கும். அவங்க ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க, சார் உங்களுக்காக தான் என் பொண்ணு பர்த்டே நான் வைக்கிறேன். அது எனக்கு சொல்லும் போது அந்த நேரத்தில் சார் அது பெரிய வார்த்தைலாம் இல்லை சார், உங்களுக்காக தான் உங்கள் சாப்பாடு நான் போடணும்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே நான் வைக்கிறேன்னா. நான்லாம் அவ்வளோ கிராண்ட்லாம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை சார், சும்மா பண்ணிட்டு போயிடலாம் தான் நான் பார்த்தேன். ஆனால் வந்து உங்ககிட்ட நான் ஒர்க் கொடுக்கணும், உங்கள் சாப்பாடு போடணும், எனக்கு என் பொண்ணுக்கு அது ரிமெம்பரன்ஸாக இருக்கணும், ஜாரா கேட்டர்ஸ் கிட்ட நாங்கள் பண்ணோம் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லும்போது நான் சாதாரண மனுஷன்தான், நான் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்றும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஓகே, அடுத்தடுத்து என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? அடுத்தது பிளான்ஸ் எதுவுமே இல்லைம்மா, நல்லபடியாக எல்லாம் சாப்பாடு தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் தமிழ்நாடு என்ன பிளான்ஸ் இருக்கு? இன்டர்நேஷனல்லாம் போயிட்டு வந்தோம், துபாயில் போனோம், சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தேன். எனக்கு என்னன்னா அங்கே போயிட்டுனா இங்கே லாக் ஆகிடும் சொல்லிட்டு நான் இன்னும் அங்கெல்லாம் ஆரம்பிக்காமல் இருக்கேன். இன்னொரு 6 months 1 year வந்து ரொம்ப பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஃபுல் கேட்ரிங் ஃபுல் ஃப்ளெஷ்ல நல்லா எல்லா சாப்பாடுக்கும் நல்லா பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து போடணும் சொல்லிட்டு ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ரீட்டைல் அவுட்லெட் இருக்குது. நம்ம எக்ஸ்பிரஸ் நிமால் ஆப்போசிட்டில் ஒரு அவுட்லெட் இருக்குது. இன்னொரு சென்னை சிட்டி மொத்தம் ஒரு 5-6 கடை போடணும். ஒரு நார்த் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் சொல்லிட்டு அங்கங்கே நல்லா ஒரு கடை போட்டு எல்லோரும் நல்லா பிரியாணி கொடுக்கணும் சொல்லிட்டு அது ஏன்னா இந்த கேட்ரிங்கில் ஒரு நல்லா ஒரு வருஷம் டெவலப் பண்ணிட்டு விட்டேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 6 monthsக்கு இந்த ஹோட்டல் ஃபீல்டில் இறங்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போது இதில் ஹோட்டலில் இறங்கினா நான் கேட்ரிங் பிஸ்னஸ் சூஸ் பண்ணேன். இப்போ மேக்ஸிமம் கேட்ரிங் பண்ணுறவங்க வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க நானே ரொம்ப பேர் பார்ப்பேன் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க சொல்லிட்டு. எனக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸிலாம் கொடுக்கலாம் மாடல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் என் பேர் வச்சு நீங்கள் நடத்திக்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாப்பாடெலாம் நான் கொடுத்துட்றேன். ஆனால் கரெக்டான டீமு உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா
அவங்க வியாபாரம் பண்ணிக்கலாம். ஃபுட்டு சப்ளைலேருந்து என் பேரில் எல்லாம் நான் கொடுத்து நான் அதுக்கு ஒரு டீம் பார்த்துட்ருக்கேன். நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிடறாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. சார் நாங்கள் வந்து நிறைய இந்த பிரியாணியோடதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வைராலிட்டி. பட் அதை தாண்டி ஜாரா கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிஷ்ஷஸ் மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுனா என்னவாக இருக்கும்? ஜாரா கேட்டர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டிஷ் சொன்னீங்க, அதில் 2 டிஷ்ஷு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணி, எங்களோட மட்டன் பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து அந்த 65 கான்செப்டே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஹைதராபாத் தம் தந்தூரி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கல்யாணத்தில் இப்போ எல்லாம் லைக் பண்ணி வர்றது அந்த தம் தந்தூரிக்காக தான். ஸோ செகண்டு. 3வது வந்து நான் என்னை வந்து எதுக்கு எல்லாம் கூப்பிட்றாங்கன்னா, அங்கே நான் வந்தேன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். சார் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் என்னோடய வேலை பார்ப்பேன், நீங்கள் வர கெஸ்ட்டு கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா சாப்பாடு போடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து எங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறதுக்கு மெயின் ரீசன் இது தான். ஸோ அங்கே இருந்து நம்ம கள்ளத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். ஸோ அவங்களே வந்து அங்கே சாப்பிட்றவங்க வந்து யாரோட கல்யாணம் அவங்க கூட போய் கேட்கணும், யாருப்பா அவர் இருந்து அவ்வளோ பரிமாறாரு, அவ்வளோ சப்ளை பண்ணுறாரு, அவ்வளோ எல்லாரும் அந்த அன்பாக பார்த்துக்கிறாரு சொல்லிட்டு. ஏன்னா காசு கொடுத்தா எல்லாம் வந்துடுது. அது என்ன காசு கொடுத்தாலும் அங்கே இறங்கி வேலை பார்க்கணும் பாருங்கள், அதுதான் மெயின். ஸோ ஜாரா கேட்டர்ஸ் பொறுத்தவரை இந்த 3 தான் வந்து எப்போவுமே ஸ்பெஷல். அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இது கடைசி வரை. ஸோ மக்களே ஆர்டர் பண்ணுறப்ப நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இந்த 3 விஷயங்கள் மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது உங்களுடைய ஜேர்னியை கேட்ட வரைக்குமா இருக்கட்டும், நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணி அதுலேருந்து எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு மீண்டு வந்தீங்க, அப்புறம் இன்னோவேட்டிவாக எப்படி சில விஷயங்களை கொண்டு வர்றது, நம்மளே இறங்கி வேலை பார்க்குறது எவ்வளோ ஒரு நம்ம ஹை போகிறப்ப மேல் பார்வை மட்டும் பார்க்காம இறங்கி வேலை செய்யணும். ப்ரெசன்ஸ் இருக்கணும் மெயினாக. அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம ப்ரெசன்ஸ் இல்லைன்னா என்ன பிராண்டு இது இருந்தாலும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, KFC இருக்குது, அவங்களாம் இருக்குது, அது பிராண்டாக ஆயிடுச்சு அவ்வளோதான். அது அப்படியே என்ன கொடுத்தாலும் மக்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது நல்லா இருந்தால் கூட மக்கள் போய் விழுவாங்க. ஆனால் வந்து நம்ம அப்படிலாம் இல்லை. அது என்ன பிராண்டானாலும் நம்மளோட ப்ரெசன்ஸு நம்ம கண் பார்வையில் எல்லாம் இருக்கா கரெக்டாக இருந்தால் தான் அப்போ தான் அந்த ட்ரஸ்ட்டு வருத்தி மக்கள் மேலே ஒன்றும் வந்துகிட்டே இருக்கும். சார் லைஃப் டைமில் இவ்வளோ பிரியாணி நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பிரியாணி ஒரு கவுண்டாக ஒரு 10,000 பேர் தான்மா. ஹையர் சைடு வந்து 10,000 பேர் சமைச்சிருக்கோம். ஆனால் டெய்லி பிரியாணி போயிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு டெய்லி என்னாச்சும் ஒரு வளகாப்போ, ஒரு பர்த்டேயோ, ஒரு பியூபிடி ஃபங்க்ஷனு, என்னாச்சும் ஒரு நல்லதுக்கு கெடுதலுக்கு டெய்லி பிரியாணி நம்ம கிச்சன்லேருந்து போயிட்டே இருக்கும். ஸோ பண்ணிகிட்டே இருப்போம் கடைசி வரை. ஒரு நாள் வந்து பிரியாணி பண்ணணும், டேஸ்ட் அப்கிரேட் ஆகிட்டும் இருக்க தவிர கம்மியாகாது. நம்மகிட்ட டேஸ்ட் பண்ணியிருக்கேன்ற இதில் சொல்கிறேன். உண்மையாகவே செம்மையாக இருந்தது. தேங்க்யூ. ஸ்வீட்டாக இருக்கட்டும் எல்லாமே திருப்தியாக இருந்தது. ஹோல்சமா பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது சாப்பிட்டோன்னே. என் தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய டிஷ்ஷஸ் புதுசாக கொண்டு வந்துட்டே இருக்கணும். நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். உங்களுடைய சக்ஸஸ் ஜர்னி இன்னும் மேலும் வளர்றதுக்கு வி விஷ் யூ ஹோல் ஹார்ட்டடாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ.